வணக்கம் நண்பர்களே. பேராசிரியர் க. அன்பழகன் இவர் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை தமிழ் படித்தவர். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் துணை பேராசிரியராக பணி செய்தவர். புதுவாழ்வு அப்படிங்கிற மாத இதழை 1948ஆம் ஆண்டு தொடங்கி ஆசிரியராக இருந்து அதனை வெளியிட்டு வந்தவர். எழுத்தாளராக பல தமிழ் சமூக கட்டுரைகளையும் நூல்களையும் எழுதியிருக்காரு பேராசிரியர் அவர்கள். அழகுராணி, இன மொழி வாழ்வுரிமை போர், தமிழர் திருமணமும் இன மானமும், தமிழ்கடல், நீங்களும் பேச்சாளர் ஆகலாம், விடுதலை கவிஞர், விவேகானந்தர் விளைந்த மனிதகுலத் தொண்டு, பேராசிரியர்கள், சிங்க இளைஞனே சிலிர்த்து எழு, மாமனிதர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்காரு பேராசிரியர் அவர்கள். இவருடைய அனைத்து கட்டுரைகளும் நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை உறுப்பினர், இந்திய நாடாளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினராக, தமிழக திமுக அரசின் அமைச்சரவையில் பல்வேறு காலகட்டங்களில் நிதி, கல்வி, சுகாதாரம், சமூக நலத்துறை அப்படின்னு அனைத்து துறைகளிலுமே அருமையாக பணி செய்தவர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்தவர். அதேபோல் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்திருக்காரு. 8 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 75 ஆண்டு காலம் இவருடைய பொது வாழ்வு. அரசியலாகட்டும், எழுத்து பணியாகட்டும், தமிழ் சேவைகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காரு பேராசிரியர் அவர்கள். தமிழகத்தில் 75 ஆண்டு காலம் இவருடைய பணிகள், அது அரசியல் பணியாகட்டும், சமூக பணியாகட்டும், தமிழ் தொண்டு ஆகட்டும், எழுத்தாளர் பணியாகட்டும், 75 ஆண்டுகள் இவருடைய பணி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. வயது மூப்பின் போதும் கூட அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் நிறைய பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டவர். ஒரு மூத்த பழுத்த அரசியல்வாதியாக நிறைய இளைய சமுதாயத்திற்கு அறிவுரைகளையும் வழங்கியவர், வழிநடத்தியவர். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள காட்டூர் கிராமத்தில் எம். கல்யாண சுந்தரனார் ஸ்வர்ணம்மாள் இணையருக்கு 1922ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி மகனாக பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் ராமையா. பேராசிரியர் அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 19 அன்று சென்னை நந்தனம் நீதித்துறை வளாகத்தில் பேராசிரியர் அவர்களின் மார்பளவு சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சு பேராசிரியர் அவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. அதே போல் அந்த வளாகத்திற்கு அன்பழகன் மாளிகை அப்படிங்கிற பெயரையும் சூட்டியிருக்காங்க. தமிழக அரசியல் அப்படின்னு நாம் எந்த காலகட்டத்தில் குறிப்பிட்டாலுமே பேராசிரியர் அவர்களுடைய பெயரை குறிப்பிடாமல் அந்த அரசியல் விவாதம் அப்படிங்கிறது முழுமை பெறாது. எல்லா காலகட்டங்கள்லையுமே சமூக அக்கறையோட பல பொதுநல வழக்குகள் போட்டிருக்காரு. அதே போல் நீதிக்காக போராடியவர். மக்களோட பிரச்சனைக்காக ரொம்ப தைரியமாக போராடினவர் பேராசிரியர் அவர்கள். அதே போல் கலைஞர் அவருக்கும் இவருக்குமான நட்பு அப்படிங்கிறது 75 ஆண்டுகள். 75 ஆண்டு காலம் அரசியலையும் நீடிக்க முடியாத ஒரு நிலை, அதே போல் நட்பிலும் நீடிக்க முடியாத நிலை அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு பேராசிரியர் அவர்கள் அரசியல் ரீதியாகவும், சமூக நலன்கள் ரீதியாகவும், நட்பு ரீதியாகவும் பாராட்டத்தக்க மனிதராக இருக்காங்க. ஒரு அரசியல்வாதி அப்படின்னா எவ்வளவு பொறுப்புகள் இருக்கும், அதுவும் பதவியில் இருக்கிறவங்கன்னா அதிகமான பொறுப்புகள் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி தமிழுக்கு அப்படின்னு நிறைய சேவைகள் செஞ்சுருக்காரு அன்பழகன் ஐயா அவர்கள். தமிழ் இலக்கியத்தில் ஆழ்ந்த ஞானம் கொண்டவராக இருந்தவர். இவருடைய படைப்புகளில் அது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். டிசம்பர் 19 பேராசிரியர் க. அன்பழகன் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று. அவருடைய தமிழ் பற்றையும் அரசியல் பணிகளையும் நினைவு கூறுவோம். நன்றி நண்பர்களே.